கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல கருத்தரிப்பு மையங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸை பற்றி தான் இந்த இடத்துல பேசியிருப்பாங்க. இந்தியாவில் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கு, ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன ரேஞ்சில் இருக்கு, ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸை பற்றி இங்கே பேசியிருக்காங்கன்னா அப்போ அதோட நீட் என்னவா இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்ச மாதிரியே இந்தியா தான் தற்போது ஃபர்ஸ்டாக இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷனில். சைனாவை நம்ம 2023 பீட் பண்ணிட்டோம். சரிங்களா? வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் குழந்தை பிறப்பு விகிதம் 20% அளவுக்கு சரிவடைந்துள்ளதாக சொல்றாங்க. ஸோ யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த குழந்தை பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது 20% கம்மியாக இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்படின்னா நம்ம பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டே வரோம், அந்த ஒரு பர்த் ரேட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டே வரோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த குழந்தை பேற்றை தள்ளி போடுதல் அளவோடு குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் போன்ற காரணங்கள் இருந்தாலும் கருவறுத்தல் பிரச்சனையும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஸோ நமக்கு வந்து இந்த ஒரு விகிதம் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. குழந்தை அந்த ஒரு ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறத கொஞ்ச நாள் தள்ளி போடுறது, ஃபெர்டிலிட்டி ரேட் டிக்ளைன் ஆகிட்டே வருது, அதெல்லாம் இருந்தாலும் சரி, இருந்தாலும் இந்த கருத்தரித்தல் அப்படிங்கிறத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஃபெர்டைலா இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறதா இந்த இடத்துல ஒரு பிரச்சனையா சொல்ல வராங்க. ஸோ கடந்த காலங்களில் கருத்தரித்தல் என்பது இயல்பான நிகழ்வாக இருந்தது. ஸோ இப்போ கம்பேர் பண்றப்போ பாஸ்ட்ல எல்லாம் வந்து அந்த ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் அதை சார்ந்து பார்க்குறப்போ எல்லா பீப்புளுமே வந்து ரொம்பவே ஃபெர்டைலாக இருந்தாங்க. அந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறது இப்போ இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு முக்கியமாக வாழ்க்கை முறையும் உடல் உழைப்பு மற்றும் உணவு முறைகளை வந்து காரணங்களாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கடந்த 10 ஆண்டுகளில் அதிகரித்து வரும் கருவுறுத்தல் பிரச்சனையும் குழந்தை பிறப்பு சரிவுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அது 20% டிக்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படிங்கிறது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபெர்டைலா இல்லாமல் இருக்கிறது தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்ஃபெர்டைலா இருக்காங்க நிறைய பேர் இந்தியாவில் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா தேசிய குடும்ப நல ஆய்வறிக்கையின்படி, அதாவது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல NFHS அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவிலே ஹெல்த் பத்தின ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த NFHS டேட்டாவை தான் கோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் அந்த கருத்தரித்தல் விகிதம் அப்படிங்கிறது 2.2 இருந்து 2க்கு வந்துருச்சு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அது என்ன கருத்தரித்தல் விகிதம் அப்படின்னா இங்கிலீஷ்ல இதை நம்ம TFR அப்படிங்கிறது சொல்லுவோம். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2%, 2.0க்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது இங்கிலீஷ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கப்பலுக்கு 2 குழந்தைங்க தான் அப்படிங்கிறதா இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். அவங்களோட குடும்பத்தில் 2 குழந்தைகள் தான் இருக்கும் அப்படிங்கிறதா இதோட டெஃபினிஷனாகவும் இருக்கு. ஸோ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2%க்கு வந்துருச்சு. 2.0 இருக்கு நமக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீட்டில் 4 குழந்தைகள் 5 குழந்தைகள் இருக்கும். இப்போ பரவலாகவே அது 2 குழந்தைகளாக மாறிடுச்சு. அந்த ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்றதா இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டாகவும் இருக்கு. சரிங்களா? ஸோ தற்போதைய வாழ்க்கை முறை கருவுறுத்தலுக்கான தன்மையை பெரிதும் பாதிக்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்பட்டு வரும் மாற்றம், சுற்றுச்சூழல் பாதிப்பு உள்ளிட்டவை பெரும் காரணங்களாக இருக்கின்றன. ஸோ இந்தியாவில் ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாகிறதுக்கு பாஸ்ட்டை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கறதுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போதைக்கு இருந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வேறையா இருக்குது, இப்போதைக்கு இருக்க ஃபுட் ஹேபிட்ஸ் வேறையா இருக்குது. ஸோ முன்னாடி இருந்த மாதிரியே இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் குழந்தையின்மை பிரச்சனையால் 2.7 கோடி தம்பதியினர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கப்பல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் பேசுகிறாங்க. உலக சுகாதார அமைப்பு மலட்டுத்தன்மை குறித்து சர்வதேச அளவில் மேற்கொண்ட ஆய்வில் 18 வயதை கடந்தவர்களில் 17.5% பேர் மலட்டுத்தன்மையால் பாதிக்கப்படுவதாகவும் சர்வதேச அளவில் 6 ஒருவர் பாதிக்கப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் எல்லாமே நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்டாக இருக்கும். பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்துலாம் ஒரு விஷயத்தை கோட் பண்ணி இதுலேருந்து நம்ம ஆன்சரை டிரைவ் பண்ணலாம். ஸோ 18+ இருக்கவங்களுக்கு அதுல 17.5% ஆஃப் பீப்புள் வந்து இன்ஃபர்டைலா இருக்காங்க. அது இல்லாம உலகத்துல 6ல் 1 பங்கு பேர் இன்ஃபர்டைலா தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இதுக்கு அமெரிக்கால இருந்து ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கவுண்ட் டவுன் அப்படிங்கிற புக்ல ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆண்களின் இனப்பெருக்க திறன் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பே குறைய தொடங்கியதாகவும் 2060ஆம் ஆண்டில் ஆண்களின் இனப்பெருக்க திறன் மிக குறைவாகவும் வாய்ப்புள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்கள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப ஆண்கள் பெண்கள் எடுத்து பார்க்குறப்ப ஆண்களோட அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது ஃபெர்டைல் இருக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ இதுக்கு அமெரிக்கன் கவுண்ட் டவுன் அப்படிங்கிற நூலும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேற என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். சிறு நகரங்களில் கூட அதிகரித்து வரும் கருத்தரித்தல் மையங்கள் இதனை மெய்ப்பிக்கின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்தியாவிலையும் இந்த ஒரு நிலைமையை வந்து நம்ம பார்க்கலாம். அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சின்ன சின்ன சிட்டிஸ்ல கூட இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்ங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்தியாவின் சராசரி கருவுறுதல் விகிதம் 2018-19 அளவில் 86ஆக இருந்தது. தற்போது 68% கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். 86% இருந்த அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது இப்போ கம்மியாயிட்டே வருது, 68 கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ கிராமப்புறத்தில் உள்ளவர்கள் நீண்ட காலத்திற்கு குழந்தை பெயருக்காக சிகிச்சை மேற்கொள்கின்றனர் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ், இந்த ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பாஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு வரோம். பாஸ்ட்ல எல்லாரும் ஃபெர்டைலா இருந்தாங்க. அதுக்கு ஃபெர்டைலா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களோட உடல் உழைப்பு, அது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் எட்டியிருக்கோம். நம்ம இப்போ அதிகமான இன்ஃபெர்டைல் பீப்புள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அந்த ஒரு கம்பேரிசன்ல பார்த்தோம்னா இந்தியாவோட அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.0 இருக்கு. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கூட அந்த குழந்தை பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஒரு 20% மேல கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்திருந்தோம். முன்னாடி ஒரு 87-88% இருந்தது, இப்போ 68% மாறி இருக்கு. அப்ப இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கறப்ப அதுக்கு உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளோட அந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறதா, நம்மளோட அந்த ட்ரிங்கிங், பிஹேவியரல் ஹேபிட்ஸ், இதெல்லாம் தான் காரணமா சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ அந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது பரவலா இந்தியா ஃபுல்லா காணப்படுது அப்படிங்கிறதா சொல்ல வராங்க. அப்படி இந்தியா ஃபுல்லா காணப்படுற அந்த ஒரு இன்ஃபெர்டிலிட்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லா ஒவ்வொரு இடத்துல தோன்ற ஆரம்பிக்குது. இப்போ ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி சிட்டிஸ்ல அதிகமாக இருந்துச்சு, இப்போ சின்ன சின்ன நகரங்களையும் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ இந்த ஒரு இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற விஷயம் சிட்டிஸ்ல இருக்கவங்கள மட்டும் அஃபெக்ட் பண்ணல, நம்மளே மாதிரி கிராமத்தில் இருக்கவங்களையும் ரொம்பவே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம புரிஞ்சிருக்கோம். அப்போ ஒரு அர்பன்ல இருக்கவங்க, ஒரு சிட்டியில் இருக்கவங்க இன்ஃபெர்டைலா இருக்காங்க அப்படின்னா அவங்களால அதிக காசு செலவு பண்ணி ஒரு ஃபெர்டிலிட்டி கிளினிக்ல போய் மருத்துவம் பார்க்க முடியும். அதே கிராமப்புறங்களில் இருக்கவங்களால பண்ண முடியாது. அதே மாதிரி அர்பன்ல இருக்கவங்க ரொம்ப என்ன சொல்லலாம், ஒரு அடாப்ஷனுக்கு கூட அவங்களால போக முடியும். ஏன்னா அந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் அவங்களுக்கு அது ஒரு ஆப்ஷனா கொடுக்கும். ஆனா கிராமத்துல தத்தெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குலாம் வாய்ப்பே இருக்காது. இன்னமும் இந்தியன் சொசைட்டியில் அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து சொல்லியிருப்பாங்க. ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் குறித்து அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தமிழகத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கருத்தரிப்பு மையங்கள் செயல்பட்டு வருவதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ 200+ ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் எந்த ஒரு அரசு மருத்துவமனையிலும் இதற்கான சிகிச்சை மையம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஸோ ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இருந்தாலும் அரசாங்க கட்டுப்பாட்டில், அரசாங்க மருத்துவமனையில் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்று கூட இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மத்திய அரசின் எய்ம்ஸ் மருத்துவமனையில் 2007ஆம் ஆண்டு முதல் செயற்கை கருத்தரிப்பு மையம் செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. கேரளம், ஆந்திர மாநிலங்களில் அரசு மருத்துவமனைகளில் இத்தகைய மையம் உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸை கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனையில் கொடுத்துட்டே வராங்க. ஸோ ஆனால் அதெல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு இன்ஆக்சசிபிளாக இருக்கு. அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலையும், மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி, அரசு மருத்துவமனைகள்லையும் இந்த ஒரு ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அதை தான் வந்து இங்கே கோரிக்கையாக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் சொல்லியிருப்பாங்க, தமிழக அரசு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளில் கருத்தரித்தலுக்கான சிகிச்சை பிரிவை தொடங்க வேண்டும். சென்னையிலும் மதுரையிலும் தொடங்கப்பட இருப்பதாக அரசு அறிவித்துள்ளது. அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் 200+ ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இருந்தாலும் இப்போதான் அரசாங்கம் சென்னை, மதுரையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ படிப்படியாக அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் இதனை விரிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களுக்கும் கருத்தரித்தலுக்கான சிகிச்சையை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கணும், அதாவது கவர்மெண்ட்டும் அதிகப்படியான ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இன்ஃபெர்டைலா இருக்கவங்களுக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் கொண்டு வராங்க. இதனால சட்டம் சார்ந்த ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 விஷயங்களை சொல்லலாம். நம்ம சர்ரோகேசி ஆக்ட் அப்படிங்கிறத சொல்லலாம், 2021 வந்திருக்கு. அடுத்தது ஆர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் 2021 ஒரு திருத்தங்கள், இந்த 2 சட்டங்களுக்கும் திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது
அடாப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சென்ட்ரல் காரா அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம ஆல்ரெடி டிஎன்ஏல பார்த்துருப்போம். சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், சரகேசி ஆக்ட், ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி சில புதுமையான விஷயங்கள்லாம் இன்னமும் நடைமுறையில் தான் இருக்கு. ஆனால் இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய அந்த பிரைவேட் கிளினிக்ஸ்ல தான் இது எல்லாமே நடைமுறையாக இருக்கு. அரசாங்க மருத்துவமனையில் இது வந்து ஒரு நடைமுறைக்கு இன்னும் வரல. ஏன்னா இப்போதான் அரசாங்கம் அதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது இதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம அமெரிக்காவில இருந்து ஒரு ரிசர்ச்சில் நம்ம கவுண்ட் டவுன் அப்படிங்கிற அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி கம்மியாயிட்டே வருது. இன்னும் 2060 பாக்கில் போகிறப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு அந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது அட்டாக் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ நமக்கு இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லா மாவட்டத்திலையும் கொண்டு வரணும். அது அரசாங்க தரப்புல இருந்து தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதப்பட்ட ஆர்டிகலாக தான் இருக்குது. நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸோட நீட் என்ன, அதுக்கு கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் என்ன, இன்ஃபெர்டைலாக இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். சரகேசி ஆக்ட், ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ஆக்ட், இது எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல இதிலிருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து எழுத முடியுமா அப்படிங்கிறத பார்த்து தான் எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது தினமணி பேப்பரில் வந்து ஆர்டிகலாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் லேர்ன் பண்ண விஷயங்களையும் தவிர்த்து நீங்கள் நியூஸ் பேப்பரை நீங்கள் செல்ஃபாக எடுத்து படித்து பார்க்குறப்ப உங்களுக்கு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அதெல்லாம் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஆன்சர் எழுதுறப்போ நம்ம யோசிக்கிற விஷயங்கள் தான் ஆன்சராக நமக்கு மாறும். சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக இங்கே பார்க்குறதும் சரி, ப்ளஸ் நீங்கள் உங்களோட நியூஸ் பேப்பர் எடுத்து ரீட் பண்ணுறதும் சரி, இது ரெண்டு தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த ஆர்டிகல்குள்ளே போயிடலாம். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உல்ஃபாவின் வரலாறு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. யார் இந்த உல்ஃபா அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். நம்ம உல்ஃபா அப்படிங்கிற அமைப்பு ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன், ஒரு தீவிரவாத அமைப்பாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ நமக்கு டெரரிசம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதுவும் இன்டர்னல் டெரரிசம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. உல்ஃபாவோட அந்த ஒரு பேக்ரவுண்ட், இப்போ என்ன உல்ஃபாவுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு, அது என்ன மாதிரியான ஒப்பந்தம், அது எல்லாமே வந்து எக்ஸாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியமாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம் அப்படிங்கிறது 1979 தொடங்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இவங்களோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறையாண்மை கொண்ட சோசியலிச அசாமை நிறுவுவது தான் இவங்களோட அந்த ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. சாவரின் சோசியலிஸ்ட் அசாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட அந்த ஒரு முழக்கமாகவே இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ என்ன ஒரு பின்னணியில் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, அசாமில் பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க, ரெஃப்யூஜிஸா உள்ள வந்தாங்க, நார்மல் மக்களோட கலந்து அசாமோட அந்த டெமோகிராஃபிக் பாப்புலேஷனே சேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கோரிக்கை, ஐ மீன் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். சரிங்களா? ஸோ முஸ்லிம்ஸ்லாம் நிறைய வந்துட்டாங்க உள்ள, இதனால அசாமோட அந்த டெமோகிராஃபி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது, அசாமோட கல்ச்சர் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பிரச்சனைகள்லாம் எழுதிருக்கும். அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் தனியாக அசாமில் இருக்கக்கூடிய அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 1985 அசாம் அக்கார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சைன் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்க ஒரு பின்னணியில தான் இந்த உல்ஃபா அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆரம்பிச்சிருக்கும். அசாமோட கல்ச்சரும் அசாமோட அந்த டெமோகிராஃபிக் பாப்புலேஷன் அப்படிங்கிறதும் சேஞ்ச் ஆகிட்டே வருது, அது வந்து பின்னாடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அசாம் அப்படிங்கிற அந்த ஒரு கல்ச்சருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த உல்ஃபா அப்படிங்கிற அமைப்பும் ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா அந்த அசாம் பிரச்சனை கரெக்டாக முடிஞ்சிடும். நமக்கு அசாம் அக்கார்டு 1985 சைனா அதுக்கப்புறமா முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அதனோட தொடர்ச்சியாக தான் நமக்கு என்ஆர்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது அசாமில் இன்னமும் ஒரு பெரிய ஹாட்டான டாபிக்காக தான் இருக்குது. இந்த 1985 சைன் ஆன அசாம் அக்கார்ட் படி யாருக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் ரெஃப்யூஜிஸாக வந்திருப்பாங்க, மைக்ரன்ஸாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துட்டோம், சில நேரங்களில் கொடுக்காமையும் இருந்திருக்கோம். அதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் இந்த நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத 2019 காலங்களில் நம்ம நிறைய நியூஸில் வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதனோட ரிலேட்டாக இருக்கக்கூடிய அந்த அசாம் அக்கார்டோட ரிலேட்டாக இருக்கக்கூடிய விஷயம் தான் வந்து நமக்கு இந்த என்ஆர்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூட. சரிங்களா? ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் நமக்கு இந்த உல்ஃபா அப்படிங்கிற அமைப்பு ஃபார்ம் ஆகுது. அவங்களோட கொள்கை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவரின் சோசியலிஸ்ட் அசாம் அப்படிங்கிறது அவங்களோட கொள்கையாக இருக்கு. இவங்க இந்த அமைப்பு எப்படி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி இவங்களோட அப்ஜெக்டிவ்லாம் யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டு வராங்களோ அவங்களெல்லாம் ஒரு டீமாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான வீரர்கள் தேவை, ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய அமைப்பாக இருக்கனால ஸோ அந்த மாதிரி வீரர்களை ரெக்ரூட் பண்ணி பங்களாதேஷ், மியான்மர் போன்ற நாடுகளில் ஆயுத பயிற்சியெல்லாம் கொடுத்து ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து நிறைய இடங்களில் சின்ன சின்ன அட்டாக் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. பூட்டானில் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹிட் அண்ட் ரன் ஆப்ரேஷன் நிறைய பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அஸ்ஸாமுக்குள்ளேயே வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன தாக்குதல்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பின்னணியில் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு ஆஃப்ஸ்பா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. ஓகேங்களா, இந்த சட்டத்தை பின்பற்றி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஒரு மிலிட்ரி ஆபரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃபா அமைப்பை வந்து இந்தியாவிலிருந்து பேன் பண்றாங்க. இந்தியாவிலிருந்து பேன் பண்றாங்க உல்ஃபா அமைப்பை 1990 வந்து நமக்கு பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1990 பேன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா ஆஃப்ஸ்பா, அதாவது இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் கீழே நம்ம இந்த ஒரு ஆபரேஷன் வந்து தொடங்க போறோம். அந்த ஆபரேஷன் பேர் ஆபரேஷன் பஜ்ரங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஆபரேஷன் பஜ்ரங்க்கு கீழே இந்த உல்ஃபா அமைப்பினரை நாங்கள் தாக்குதல் பண்ண போறோம், அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த ஆபரேஷனோட ஒரு விளைவா 1500க்கும் மேற்பட்ட நிறைய பேர்த்த வந்து உல்ஃபா ஆர்கனைசேஷனை சேர்ந்த நிறைய பேர்த்த வந்து பிடிச்சிட்டு வந்து உயிரோடவும் பிடிச்சிருப்பாங்க. சில பேரை வந்து என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை பிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சரண்டர் ஆனவங்க எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் பதுங்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அது ஃபேமஸா ஒரு டேர்ம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆன உல்ஃபா அமைப்பினர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சரண்டர் ஆன எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த சல்ஃபா இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முக்கியமான தலைவர்கள் எங்க இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு ஆர்கனைசேஷன் 1990 இந்த ஆஃப்ஸ்பா ஆக்ட் போட்டதுக்கு அப்புறமாவே இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் கீழே நடந்த அந்த ஆபரேஷனுக்கு அப்புறமாவே அவங்களோட அந்த ஒரு ஜீல வந்து இழந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு இருந்த ஒரு விஷயம் மக்கள் எப்படி அவங்க கிட்ட சேர வச்சாங்களோ அந்த ஒரு அப்ஜெக்டிவே இல்லாமல் போயிடும் அவங்க கிட்ட. ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு வீக்கான ஆர்கனைசேஷனாக தான் செயல்பட்டுட்டே வருவாங்க. இருந்தாலும் சின்ன சின்ன அட்டாக் வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2011 ஒரு அமைதி ஒப்பந்தத்தை சைன் பண்றாங்க. அதாவது சீஸ்ஃபயர், போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது சொல்றோம். 2011 போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சைன் பண்றாங்க. அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த உல்ஃபா அமைப்பு 2 பிரிவினரா பிரியுது. ஓகேங்களா, ஸோ இன்னமும் அதுல ஒரு உல்ஃபா பிரிவினர் ஒரு 10% தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஆக்டிவா தான் இருக்காங்க. உல்ஃபாவோட இன்னும் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பினர் தான் வந்து தற்போதைக்கு டிசம்பர் 29, 2023 வந்து மத்திய அரசாங்கத்தோட மற்றும் அஸ்ஸாம் அரசாங்கத்தோடையும் சேர்ந்து ஒரு பீஸ் அக்கார்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருப்பாங்க. அமைதி ஒப்பந்தத்தை சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ உல்ஃபா அமைப்பினர் அமைதி ஒப்பந்தத்தை சைன் பண்ணி அவங்க கிட்ட இருந்த வெப்பன்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணிட்டு அடுத்தது டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்க்குள்ள வரப்போறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் உல்ஃபா அமைப்பு நமக்கு 2011 ரெண்டா பிரிஞ்சது அப்படிங்கறத பார்த்திருப்போம். மெஜாரிட்டியான உல்ஃபா அமைப்பினர் தான் இந்த ஒரு அமைதி ஒப்பந்தத்தை சைன் பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஒரு 10% உல்ஃபா அமைப்பினர் அப்படிங்கிறவங்க இன்னமும் எங்களுக்கு அந்த சாவரின் சோசியலிஸ்ட் அசாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை அப்படிங்கறத நிலைநிறுத்தி இன்னமும் போராட்டம், ஆயுதம் தாங்கிய போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு உல்ஃபா அமைப்பினரும் இந்த ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் இன்னும் இதுக்கப்புறம் அசாம்ல பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் எழுந்திருக்கு. இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதுவும் நடந்துரும் அப்படிங்கிறதா மத்திய அரசாங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஆர்டிகலா தான் இருக்கு. கடைசியா பார்த்து இந்த டெரரிசம் சார்ந்த டாபிக் அப்படிங்கிறது நமக்கு கேட்கறதுக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டட் டாபிக்கா தான் இருக்கு. சரிங்களா, ஸோ நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.